முருகா சரணம். உழவாரம் செய்வோம், அபிஷேகம் காண்போம், திருப்புகழ் பாடுவோம், குன்றுதோறும் இருக்கும் குமரனை அனைவரும் கொண்டாடுவோம். நான் உங்க கவிதா செந்தில். அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அலங்காரம் பண்ணனா முருகர் பாருங்க, தமிழ் கடவுள் முருகர் அவ்வளோ அலங்காரமா ஜம்முன்னு இருக்காரு. அவரை பார்த்து முடிச்சுட்டு வேலுக்கு தான் நம்ம வந்து திரிசதை அர்ச்சனை அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்காங்க. இதனோட சிறப்புகளும் எனக்கு சரிவர தெரியல. நான் அடுத்த முறை கேட்டுட்டு சொல்றேன். இது எல்லா கோயில்லையுமே இவங்க செஞ்சுட்டு இருப்பாங்களாமா. நம்ம கையாலேயே நாம அர்ச்சனை பண்ணி அவங்க வந்து 300 டைம் வந்து முருகரோட அர்ச்சனை சொல்லுவாங்க. நாம நம்ம கையால அந்த நம்மளும் அவங்க பின்னாடியே சொல்லி உதிரி பூவை நம்ம போடுவோம். இது எல்லா பூக்களுமே வந்து முருகரோட பாதத்துக்கு போகுது. அது அவ்வளோ சந்தோஷம். நம்ம கையால நம்ம அர்ச்சனை பண்ணி அந்த பூ முருகருக்கு போகுது. எல்லா கோயில்லையும் அர்ச்சகர் மட்டும் போடுற பூ தான் போகும். இது நாம அர்ச்சனை பண்ற பூவும் முருகர் பாதத்துக்கு போடுறது அவ்வளோ புண்ணியமான விஷயம். இந்த புண்ணியத்துல நானும் கலந்துட்டேங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப மனநிறைவா இருந்துச்சு. இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்க்கறது. அங்க பாருங்களேன் எவ்வளோ பூக்கள். இங்க இருக்கிற 125 பேர் போயிருந்தோம். அத்தனை பேத்துக்கு இந்த பூ இருந்துச்சு. ஃபைனலா முருகர் அவ்வளோ அழகா ஜம்முன்னு அலங்காரம் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டோம். அடுத்த கோயில் எங்கேன்னு நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா முருகர் கோயிலும் கண்டினியூவாக உங்களுக்கு வரும்.